திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பீரை போலும் ஈற்றனை நந்தி மகதனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள். உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள். எம்முயிர் துணையே. நால்வர் பொற்றாள்களையும் வணங்கி பதிகத்தினை உய்த்துணரத் தொடங்கலாம். இப்பதிகத்தினை 7ஆம் திருமுறை 86வது பதிகம், தலம் திருவன்பார்த்தான் பனங்காட்டூர் பதிகத்தினை உய்த்துணர குருவருளும் திருவருளும் கூடியுள்ளது. இதை உய்த்துணர காத்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன். திருவன்பார்த்தான் பனங்காட்டூர் தலம் சீகாமரப்பண்ணில் நம்பி ஆரூரர் இப்பதிகத்தினை அமைத்துள்ளார். முதல் பாடல். விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை அடையில் அன்பு உடையானை யாவர்க்கும் அறிவொண்ணாமடையில் வாழைகள் பாயும் வன்பார்த்தான் பனங்காட்டூர் சடையில் கங்கை தரித்தானை சாராதார் சார்பு என்னே. நம்பி ஆரூரர் இப்பதிகத்தினை சிவபெருமானை உணர மாட்டாதவர்களை நிலைமைக்கு இறங்கி அருளி செய்துள்ளார். தாய் ஒரு குழந்தை சரியான நன்னெறிக்கு வருவதற்கு அவள் எவ்வாறெல்லாம் எடுத்து சொல்வாளோ அவ்வாறெல்லாம் நம்பி ஆரூரர் நமக்கு சொல்கிறார். நீ இவ்வாறு செய்யாமற் போனால் பயனற்று போவாய், நீ இந்த நன்னெறிக்கு வந்துவிடு என்று ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எவ்வாறு இழுத்துக்கொண்டு அவள் செல்வாள் குழந்தையை, அதுபோல நம்பி ஆரூரர் நமக்கெல்லாம் இப்பேற்பட்ட இறைவனை நீங்கள் வணங்கவில்லை என்றால் ஒன்றும் பயனில்லை, வாழ்க்கை பயனில்லாமல் போகும் என்றெல்லாம் பல வழிகளில் 10 பாடல்களிலும் நமக்கு எடுத்து உரைக்கிறார். நாம் குழந்தையை போல இருந்து இதை கேட்டு நாம் நன்னெறிக்கு திரும்புவோமாக. முதல் பாடலில் இடபத்தின் மேல் வருபவனும் வேதத்தின் பொருளாய் உள்ளவனும் தன்னை அடைந்தவர்களிடம் அன்பாய் உள்ளவனும் ஆகிய இறைவன் பனங்காட்டூரில் வன்பார்த்தான் பனங்காட்டூரில் அமர்ந்துள்ளான். அந்த வன்பார்த்தான் பனங்காட்டூர் எப்படி உள்ளது என்றால், மடையில் வாழை மீன்கள் துள்ளுகின்றனவாம். மடையில் எவ்வாறு தண்ணி பெருகி ஓடினால்தான் வாழைகள் துள்ளும்,
மடையில் வாழைகள் பெருகி ஓடவும் மீன்கள் துள்ளி விளையாடவும் ஆகிய அந்த வன்பாத்தான் பனங்காட்டனுடைய வளத்தை கூறுகிறார். அவ்வொரு செழிப்போடு இருந்த அந்த ஊரின் வளத்தை அவர் கூறுகிறார். அவ்வாறு இருக்கும் ஊரில் பெருமான் யாவராலும் அறிய ஒண்ணாத, யாராலும் இப்படித்தான் என்று வரையறுக்க முடியாது அப்பேற்பட்ட சிவபெருமான், சடையில் கங்கையை தாங்கியுள்ள பெருமான், இவரை அடையாதவரது நிலைதான் என்னே என்று கூறுகிறார். அப்பேற்பட்ட சிவபெருமானை நீ அடையாமல் இருந்தால் நீ என்ன ஆவாய் என்று கேட்கிறார். இரண்டாம் பாடல். அறையும் பைங்கழலார்ப அறவாடனல் ஏந்தி பிறையும் கங்கையும் சூடி பெயர்ந்தாடும் பெருமானார் பறையும் சங்கு ஒலிவோவா படிராந்தன் பனங்காட்டூர் உறையும் எங்கள் பிரானாரை உணராதார் உணர்வென்னே. ஒலிக்கின்ற பொற்கழல்கள் ஒலிக்கவும், பாம்புகள் சுழன்று ஆடவும், கையில் நெருப்பை ஏந்தி தலையில் பிறையையும் கங்கையையும் அணிந்து கொண்டு அடிப்பெயர்ந்து நின்று நடனம் ஆடுகின்ற பெருமான். அடிப்பெயர்ந்து நின்று அழகாக நடனம் ஆடுகின்ற பெருமான் இத்தனை சூடியுள்ளான். பொற்கடல்கள் ஒலிக்கின்றன, பாம்புகள் சுழன்று ஆடுகின்றன, கையில் நெருப்பை ஏந்தி கொண்டு தலையில் பிறையையும் கங்கையும் வைத்து கொண்டு அடிப்பெயர்ந்து நின்று ஆடுகின்ற இப்பெருமானை யாராலும் அறிய ஒண்ணாது, அவனை அறிந்து கொள்ள முடியாது. அப்பேற்பட்டவன் கள்வனாய். கள்வனாய், ஏன் கள்வன் என்கிற உள்ளம் கவர்ந்த கள்வன் என்று ஞானசம்பந்தரும் சொல்கிறார். கள்வன் என்றால் இதயத்தை திருடியவன். என் இதயத்தை திருடியவனே கள்வனாய். முழங்குகின்ற பறைகளும் சங்குகளும் எப்போதும் ஒலிக்கின்ற திருவன்பாத்தான் பனங்காட்டூரில் உரைகின்ற எங்கள் இறைவனது தன்மையை உணராதவர்களது உணர்வுதான் என்மை. இறைவனை உணராமல் இருக்கின்றீர்களே, இவ்வாறு இந்த இப்பேற்பட்ட இறைவனை உணராமல் இருக்கின்றீர்களே, உங்களது உணர்வுதான் என்னே என்று கூறுகிறார். எப்போதும் இந்த ஊரில் பறைகளும் சங்குகளும் ஒலிக்குமா? அப்பொழுது எப்பொழுதுமே இந்த ஊரில் பறையும் சங்குமும் ஒலிக்கும் என்றால் எப்பொழுதுமே இறைவன் இங்கு நடனமாடிக்கொண்டே இருக்கிறார் என்று நாம் பொருள் கொள்ளலாம். அப்பேற்பட்ட வன்பாத்தான் பனங்காட்டூரில் உள்ள இறைவனை உணராமல் இருக்கின்றீர்களே, உணருங்கள் என்று கூறுகிறார். தன்னார் மாமதி சூடி தழல் போலும் திருமேனிக்கு எண்ணானாள் மலர் கொண்டங்கு இசைந்தேத்தும் அடியார்கள் பண்ணார் பாடல் அராத படிரந்தன் பனங்காட்டூர் பெண்ணானாய பிரானை பேசாதார் பேச்சு என்னே. அன்று அலர்ந்த மலர்களை துதித்து வழிபடும் அடியவர்கள். எப்பேற்பட்டவனுக்கு அன்று அலர்ந்த மலர்களை கொடுக்கிறார்கள்? குளிர்ச்சி பொருந்திய சந்திரனையும் நெருப்பு போலும் தனது மேனிக்கு சந்திரனை அணிந்து கொண்டு ஒரு கள்வனாய் அவன் சிரிக்கிறான். அவனுடைய நெருப்பு போன்ற மேனிக்கு அன்றளந்த மலர்களை அடியவர்கள் வந்து வணங்கி துதித்து வணங்குகின்றனர். பன்னிறைந்த பாடல்களை ஒலித்து பாடுகின்றனர். இப்பாடலானது நீங்காது உள்ளது, நிறுத்துவதே இல்லையாம். அடியார்கள் அன்றந்த மலர்களை கொண்டு வந்து
இறைவனது அடியில் போட்டு வணங்கி பன்னிறைந்த பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கின்றனராம். நீங்காத தனது திருவன்பாத்தான் பனங்காட்டூரில் தங்கியிருக்கின்ற அந்த வன்பாத்தான் பனங்காட்டூரில் உள்ள அவ்வளவு பக்தி நிறைந்த அடியார்கள் அங்கே உள்ளனராம். அப்பேற்பட்ட இறைவனை பெண்ணும் ஆணும் ஆகிய உருவத்தினனாகிய பெருமானை பற்றி பேசாதவாறு பேச்சுதான் என்னே. இப்பெருமானை பற்றி பேசாமல் நாம் என்ன பேசினாலும் அதில் ஒரு பயனில்லை. வாங்க பெருமானை பற்றி பேசுங்க. இந்த பெருமான் எப்படி இருக்கிறார், எப்படி ஆடுகிறார், இதை பற்றி பேசுவதே பேச்சு, மற்ற எதுவுமே பேச்சு இல்லை என்கிறார் நம்பியாரூர். வாருங்கள் என்று அழைக்கிறார். இதை உணராதவர் பேசாதவர் பேச்சுதான் என்னே என்று கூவி கூவி அழைக்கிறார். வாருங்கள், இங்கு வந்து இறைவனை நாடுங்கள் என்று அழைக்கிறார். 4ஆம் பாடல். நேற்றி கண்ணுடையானை நீரேறும் திருமேனி குற்றம் குணத்தானை கோணாதார் மனத்தானை பற்றி பாம்பரையார்த்த படிரம் தன் பனங்காட்டூர் பெற்றொன்றேறும் பெருமானை பேசாதார் பேச்சு என்னே. நெற்றிக்கண்ணை வைத்துக்கொண்டு திருநீரை பூசிக்கொண்ட திருமேனியை உடையவனாக இருக்கிறான். குற்றமில்லாத குணங்களை உடையவனாகவும் உள்ளான். ஒழுக்கமுடையவரது மனத்தில் எப்போதும் இருக்கிறான். பாம்பை பிடித்து அறையில் கட்டிக்கொண்ட கள்வனும் தனது பனங்காட்டூரில் ஒரு இடபத்தின் மேல் ஏறுபவனும் ஆகிய பெருமானை புகழ்ந்து பேசாதவருடைய பேச்சு என்ன பேச்சு என்று கூறுகிறார். நம்பியாரூரர் தமது ஆற்றாமையினாலும் பரிவாலும் உலகத்தாரை எல்லாபடியாலும் தனு கரண புவன போகங்களை ஆண்டவன் பால் செலுத்தி உய்யுமாறு வேண்டுகிறார். உன்னுடைய ஐம்புலன்களையும் ஆண்டவனிடம் செலுத்துங்கள் என்று ஆற்றாமையாலும் பரிவினாலும் உலகத்தாரை கூப்பிடுகிறார். வாருங்கள், இங்கே வன்பாத்தான் பனங்காட்டூரில் அமர்ந்திருக்கிறான், அவனுடைய அழகை பாருங்கள், அவன் எப்பேற்பட்டவன் என்று கூறுகிறார். ஒரு தாய் தன் குழந்தையை திருப்பி நல்வழிப்படுத்த திருப்புவது போலவே இது உள்ளது. அப்படி போகாதே, இப்படி வா, அப்படி போனால் பயனற்று போகும், இப்படி வா, இப்படி நல்ல வழி உள்ளது. இங்கு இறைவன் நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறார். கள்வன் நம் மனத்தை திருடியவனாக இருக்கிறார். படிரன் என்று அடிக்கடி கூறுகிறார் இந்த பாடல்கள் எல்லாம். படிரன் என்றால் கள்வன், நம் மனத்தை திருடி கள்வனாக இருக்கிறான். குற்றமில் குணத்தானாக இருக்கிறான், குற்றமே இல்லாத குணமுடையவனாக இருக்கிறான். அவனை வணங்க வாருங்கள், அவனை பற்றி புகழ்ந்து பேசுங்கள் என்று உலகத்தாரை அழைக்கிறார். 5ஆம் பாடல். உரமென்னும் பொருளானை உருகில் உள் உறைவானை சீரமென்னும் கலனானை செங்கண்மால் விடையானை வாரம் முன்னம் அருள் செய்வான் வன்பாத்தான் பனங்காட்டூர் பரமன் எங்கள் பீரானை பரவாதார் பரவென்னே. ஞானம் என்ற சொல்லுக்கு பொருளாய் விளங்குபவன், ஞானமே வடிவானவன். அவனையன்றி வேற எதுவும் ஞானம் கிடையாது. அவனை அறிந்து கொள்வதே ஞானமாகும். எவ்வளவு படித்தாலும் அதையெல்லாம் ஞானத்துக்கு ஒப்பாகாது. ஞானம் என்பது இறைவனை அறிந்து கொள்வதே ஞானமாகும். அப்பேற்பட்ட ஞானத்திற்கு பொருளாய் நிற்பவன் அவன். அன்பால் நாம் முருகினால் நம்மிடம் வந்து தங்குவான்.
அவனுக்கு தேவை நம்மளுடைய அன்பு. அன்பால் நாம் முருகி அழைத்தோம் என்றால் அவன் நம்மிடம் நீங்காமல் வந்து தங்குபவன். தலைவோடாகிய உன் கலத்தை உடையவனும் பிரம்ம கபாலத்தை உடையவன் அல்லவா? அவன் எதற்காக கலத்தை தாங்கியுள்ளான்? அனைவரது மும்மலங்களையும் பெறுவதற்காகவே அந்த கலத்தை தலைவோடாக தாங்கியுள்ளான். பெரிய இடப வாகனத்தை உடையவனும் தன்னை வழிபடுபவார் விரும்பும் வரத்தை விரைந்து அருள்பவனும். வரம் முன்னம் அருள் செய்வான், முன்னமே அருள் செய்வான். வரம் கேட்பதற்கு முன்னாலேயே உனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்தாலே நமக்கு நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தா தெரியும். முன்னாடியே நமக்கு நல்லதை செய்து கொண்டே வருவான் பெருமான். நமக்கு பின்னால் நமக்கு வரக்கூடிய நல்லதுக்கு தேவையானவற்றையெல்லாம் முன்னாலேயே அதற்குண்டான வழியை செய்து கொண்டு வருவான். வரம் முன்னம் அருள் செய்வான். மேலானவனும் ஆகிய திருவன்பாத்தான் பனங்காட்டூரில் எழுந்தருளிக்கின்ற எங்கள் இறைவனை துதியாதவரது துதிதான் என்ன? நீ யாரை துதித்து என்ன பயன்? இவரை துதித்தாலே உனக்கு பயன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சிற்றம்பலம். 6ஆம் பாடல். ஏயிலார் பொக்கம் எரித்த என் தோள் கண்ணிறைவன் வெயிலாய் காற்றென வீசி மின்னாய் தீயென நின்றான். மயிலார் சோலைகள் சூழ்ந்த வன்பாத்தான் பனங்காட்டூர் பயில்வானுக்கு அடிமை கண் பயிலாதார் பயில் என்னே. பொலிவு நிறைந்த மதில்களை எரித்தவனும் 8 தோள்களையும் 3 கண்களையும் உடைய கடவுளும் வெயிலாய் காய்ந்து காற்றாய் வீசி மின்னலாய் மின்னி தீயாய் எரிந்து நிற்பவனும் ஆகிய மயில்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருவன்பாத்தான் பனங்காட்டூரில் மயில்கள் நிறைந்த சோலைகளாம். சோலைகள் அனைத்திலும் மயில்கள் அழகாக ஆடுகின்றனவாம். மயில்கள் நிறைந்து விளங்குகின்ற சோலைகள் நிறைந்த திருவன்பாத்தான் பனங்காட்டூரில் நீங்காது இருக்கும் பெருமானுக்கு இங்கே இருந்து அவன் நீங்குவதே இல்லையாம். திருவன்பாத்தான் பனங்காட்டூரில் நீங்காமல் இருப்பவனுக்கு தொண்டிற் செய்யாது, தொண்டு செய்ய பயிற்சி எடுக்காது. அப்படி என்ன நீ பயிற்சி எடுத்தாலும் பயன் என்ன என்று கேட்கிறார். இவருக்கு என்ன தொண்டு செய்ய முடியும்? மலர்களை கொண்டு வந்து அர்ச்சிக்கலாம், பன்னிறைந்த பாடல்களை பாடலாம், தொழுது வணங்கலாம், பக்தியால் நாம் கண்ணீர் மல்க நிற்கலாம். இவ்வாறு தொண்டு கூட்டி மெழுகி கோலமிட்டு இந்த தொண்டுகள் எல்லாம் இறைவனுக்கு செய்யலாம். இப்பேற்பட்ட தொண்டுகளை இவனுக்கு செய்யாமல் இருப்பவர்களுடைய பயிற்சி என்ன என்று கேட்கிறார். என்ன பயிற்சி செய்தும் பயனில்லையே என்று சொல்கிறார். வெயிலாகவும் இருக்கிறான், காற்றாகவும் இருக்கிறான், மின்னலாகவும் இருக்கிறான், தீயாகவும் இருக்கிறான். எல்லாமே அவனாகவே இருக்கிறான். வாங்க இங்கே வந்து இறைவனுக்கு தொண்டு செய்யும் பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூப்பிடுகிறார் நம்பியாரூரர் பெருமான். மெய்யன் வெண் பொடி பூசும் விகிர்த்தன் வேத முதல்வன் கையில் மான் மழு ஏந்தி காலன் காலம் மறுத்தான் பைகொள் பாம்பரையாத்த படிரன் தன் பனங்காட்டூர் ஐயன் எங்கள் பீரானை அறியாதார் அறிவெண்ணே. மெய்ப்பொருளாய் உள்ளவனும் உண்மை பொருளாக இருப்பவன் அவனே. வெண்மையான நீரணிந்த வேறுபட்ட இயல்பினனும்
வேதத்திற்கு தலைவனும் கையில் மான்மழுக்களை ஏந்துபவனும் காலனது காலத்தை இடை முறித்தவனும் பாம்பை அறையில் கட்டியுள்ள கள்வனும் யாவர்க்கும் தலைவனும் ஆகிய தனது திருவன்பார்த்தான் பனங்காட்டூரில் பொருந்தியிருக்கின்ற எங்கள் பெருமான். அவனை அறியாதவரது அறிவுதான் என்னே. படித்திருந்து அறிவு பெற்றவன் என்பது பயனற்றது. இறைவனை அறியாதவரது அறிவு பயனற்றது என்று கூறுகிறார். இறைவனை எவ்வாறு அறிந்து கொள்ள முற்படுதலே அறிவு. அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அறிந்து கொள்ள நாம் முற்படுறதுக்கு நாம் வன்பார்த்தான் பனங்காட்டூருக்கு போய் அவனை பார்த்து அறிந்து கொள்ள முற்படுங்கள். மெய்ப்பொருளாய் இருக்கிறான், வெண்மையான நீரணிந்த வேறுபட்ட இயல்பினன், வேதத்துக்கெல்லாம் தலைவன், அவனை அறிந்து கொள்ள முற்படுங்கள். காலனை காலால் உதைத்தவன், அப்பேற்பட்ட இறைவனை நாம் அறியாதவாறு வேறு மற்றதையெல்லாம் அறிந்து கொண்டு ஒரு பயனும் இல்லை. இங்கே வாருங்கள் என்று அழைக்கிறார் நம்பியாரூரர். பஞ்சமற்ற மனத்தாரை மறவாத பிறப்பிலியை பஞ்சிச் சீரடியாளை பாகம் வைத்து உகந்தானை மஞ்சுற்ற மணிமாடவன் பார்த்தான் பனங்காட்டூர் நெஞ்சத்து எங்கள் பிரானை நினையாதார் நினைவென்னே. மஞ்சமற்ற மனத்தாரை தூய மனம் உடையவரை என்றும் மறவாதான். வஞ்சம் வைத்து இருக்கிறவங்க கிட்ட இருக்க மாட்டான். வஞ்சம் இல்லாமல் இருக்கிறவங்க கிட்ட என்றும் மறக்க மாட்டான். வஞ்சம் இல்லாமல் இருப்பவர்களை என்றும் மறவாமல் வைத்திருப்பான் பெருமான். பிறப்பில்லாதவனும் செம்பஞ்சு ஊட்டிய சிறிய அடிகளை உடைய உமாதேவியை ஒரு பாகத்தில் விரும்பி வைத்துள்ளவனும். உமாதேவியருடைய பாகம் கால் பாதங்கள் பஞ்சி சீரடியாள், செம்பஞ்சு ஊட்டிய சிறிய அடிகளை, பஞ்சு போன்ற அடிகளை வைத்துள்ள உமாதேவியை ஒரு பாகத்தில் விரும்பி வைத்துள்ளவனும். மேகங்கள் தவழும் மணிகள் இழைத்த மாடங்களுடைய திருவன்பார்த்தான் பனங்காட்டூரில். மாடங்கள் எப்படி இருக்கான்? மணிகள் இழைத்திருக்கான். மாடங்கள் திருவன்பார்த்தான் பனங்காட்டூருடைய செல்வச் செழிப்பை கூறுகிறார். மாடங்கள் மணிகள் இழைத்த மாடங்களாக இருக்கிறது. உயர்ந்த மாடங்கள். அந்த மாடங்கள் எவ்வளவு உயரம் இருக்கிறது என்றால் மேகங்கள் தவழ்கின்றனவாம் அந்த மாடத்தில். அப்படி இருக்கிற வன்பார்த்தான் பனங்காட்டூரில் நெஞ்சத்தில் கோயில் கொண்டிருக்கின்ற பெருமானை நினையாதவரது நினைவுதான் என்னே. வன்பார்த்தான் பனங்காட்டூர் இருக்கிற பெருமான் என் நெஞ்சத்தில் குடியிருக்கிறார். அப்படி நெஞ்சத்தில் வைத்து நாம் நினைக்க வேண்டும் என்று கூறுகிறார் நம்பியாரூரர். நாம் நெஞ்சத்தில் வைத்து நினைக்கவில்லை என்றால் வேறு நினைவோடு இருந்தாலும் எந்த நினைவுமே பயனற்றது என்று கூறுகிறார். மற்ற எந்த நினைவு இருந்தாலும் எதுவுமே ஒரு கொஞ்சமும் பயனில்லாதது. அவரை நினைப்பது ஒன்றே நினைவு என்று நம்பியாரூரர் அழைக்கிறார், நினைப்பதற்கு அழைக்கிறார். மழையானும் திகழ்கின்ற மலரோன் என்று இருவர்தாமும் உழையா நின்று அவர் உள்க உயர்வானத்து உயர்வானை பழையானை பனங்காட்டூர் பதியாக திகழ்கின்ற குழைக்காதற்கு அடிமைகட்கு
குழையாதார் குழைவெண்ணே. மேகம் போன்ற நிறமுடைய திருமாலும் மழையானும் திகழ்கின்ற மலரோன். மேகம் போன்ற நிறமுடைய திருமாலும் மலரில் இருப்பவனாகிய பிரம்மனும் என்ற இருவரும் பணி செய்ய வானத்தினும் உயர்ந்தவரினும் எல்லாரினும் பழையவனும் ஆகிய திருவெண்பாத்தான் பணி செய்கிறார்கள். யார் பணி செய்கிறார்கள்? திருமாலும் பிரம்மனும். திருமால் எப்படி இருக்கிறார்? மேகம் போன்ற நிறமுடைய திருமால், மலர்களில் இருப்பவன் பிரம்மன். அவர்கள் இருவரும் எம்பெருமான் சிவபெருமானுக்கு பணி செய்கிறார்களாம். வானத்திலும் உயர்ந்தவன் வன்பாத்தான் பனங்காட்டூரில் அமர்ந்திருப்பவன் வானத்திலும் உயர்ந்தவன், எல்லாரிலும் பழையவன், முன்னோருக்கு முன்னோடி ஆகிய திருவன்பாத்தான் பனங்கூட்டரை தனக்கு ஊராக கொண்டு விளங்குகின்ற குழையணிந்த காதுடைய பெருமானுக்கு தொண்டு புரிவதில் மனம் நெகிழாதவாறு குழைக்காதற்கு அடிமை கட்கு குழையாதார் குழைவெண்ணே. குழைக்காது உடையவருக்கு அடிமை செய்து நாம பணி செய்யாத மனம் நெகிழணும். மனம் நெகிழ்ந்து நாம பணி செய்யணும். அப்படி மனம் நெகிழ்ச்சி இல்லாத என்ன பயன்? குழை என்று காதில் உள்ள குழையை கூறுகிறார். குழை என்று மனம் நெகிழ்ச்சியை அடுத்த வரியில் கூறுகிறார். மனம் நெகிழ்ந்து அவருக்கு பணி செய்யலைன்னா ஒன்றும் பயனில்லை. என்ன பணி செய்து பயன் என்று கேட்கிறார். பாரூரும் பனங்காட்டூர் பவளத்தின் படியானை சீரூரும் திருவாரூர் சிவன் பேர் சென்னியில் வைத்த ஆரூரன் அடித்தொண்டன் அடியம் சொல் அடிநாய் சொல் ஊரூரன் உரை செய்வார் உயர்வானத்து உயர்வாரே. தனது பெயர் நிலம் முழுதும் பரவிய திருவன்பாத்தான் பனங்காட்டூரில் எழுந்து அருளியிருக்கின்ற பெருமானது பெயர் நிலம் முழுதும் பரவியுள்ளது. எல்லோருக்கும் தெரியும். நிலம் என்றால் உலகம். உலகம் முழுதும் பரவியுள்ள சிவபெருமானது பெயர். அப்பேற்பட்ட புகழுடைய எம்பெருமான் திருவன்பாத்தான் பனங்காட்டூர் எழுந்தருளியிருக்கின்றார். அவர் பவளம் போன்ற பவளத்தின் படியானை, பவளம் போன்ற நிறமுடைய பெருமானை, புகழ்மிக்க திருவாரூர் பெருமானது பெயரை தலையில் வைத்துள்ள ஆரூரன் என்பது திருவாரூர் பெருமானது பெயர். அந்த பெயரை தான் வைத்திருக்கிறார். யாரு? நம்பியாரூரன். அப்பெருமானுக்கு அடித்தொண்டு செய்யும் நம்பியாரூரன் பாடிய இப்பாடல். சிவன் பேர் சென்னியில் வைத்த சீரூரும் திருவாரூர் சிவன் பேர், திருவாரூர் சிவன் பேர் ஆரூரர். ஆரூரர் என்ற பெயரை தனக்கு சூட்டி வைத்திருக்கின்ற ஆரூரன் அடித்தொண்டன் அடியன் சொல் அடிநாய் சொல். அடித்தொண்டு செய்யும் நம்பியாரூரன் பாடிய பாடல்களை நீங்க வன்பார்த்தான் பனங்காட்டூருக்கே வர வேண்டாம். ஊரூரன் உரை செய்வார். எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்லேருந்தே உரை செய்வார். சிவலோகத்தில் உயர்வு பெற்று விளங்குவர் என்று கூறுகிறார். எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல இருந்தே இந்த பதிகத்தை நீங்க மனமுருகி உண்மையாக உணர்ந்து பாடினால் நாம் சிவலோகத்தில் உயர்வு பெற்று விளங்கலாம் என்று கூறுகிறார். எந்த ஒரு துன்பமும் கஷ்டமும் நம்மை நெருங்காது
என்று கூறுகிறார். இதை விட நமக்கு வேறு பேர் என்ன வேண்டும்? தாய் தன் குழந்தையை நெறிப்படுத்துவதற்கு இழுத்து கொண்டு காட்டுகிறாள். கையை பிடிச்சி இழுத்து கொண்டு இந்த பார், இதுதான் நல்லது, இங்கே பார், இது தவிர வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை, இதில் நில்லு, இதில் பண்ணு, இதை பணி செய், இதை புகழப்பாடு, சிவபெருமான பாடு, சிவபெருமான நினை, சிவபெருமானுக்கு பணி செய் என்று கூறுகிறாள். அந்த வழியில் நாம் சென்று விட்டால் நாம் கண்டிப்பாக உய்யலாம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.